அது மாதிரி நம்ம விஜய்கிட்ட நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அரசியலில் நீங்கள் குதிக்கிறீங்கன்ற போது நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க, எல்லாத்தையும் பற்றி நீங்கள் அபிப்பிராயம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. முக்கியமாக மெரினாவில் நடந்த வான் சாகச நிகழ்ச்சிக்கு பிறகு உயிரிழப்பு நடந்தது 5 பேர். அது தொடர்பாக விஜய் அறிக்கை விட்டிருக்காரு. ரொம்ப மென்மையாக இருக்குது. அரசு கவனமாக இருக்க வேண்டும், இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப மென்மையாக இருக்கு. விஜயோட போக்கே அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை, இன்னும் எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு கராரா இல்லையே, என்ன காரணம்? இன்னும் ஒரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருந்தாருன்னா உள்ள பண்ணுவாரோ. உண்மையான எதிர்கட்சியாக இருந்தால் வந்து அது மாதிரி பண்ணணும். ஆக்சுவலாக வந்து அது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இவர் இன்னும் ஒரு மாநாட்டுக்கு அப்புறம் அவருடைய வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னும் ஒரு தன்னுடைய கொள்கை போன்ற விஷயங்கள் சொல்லாதனால இப்போ தான் வந்து அறிக்கையவே விட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாநாட்டில் சீரியஸாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா விஜய்? மாநாட்டில் கண்டிப்பாக ஒரு சீரியஸாக இருக்காருங்க. அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து மாநாட்டில் ஒரு சீரியஸாக தான் இருக்கார். இந்த மாநாட்டில் வந்து அவருடைய அவருடைய ஆக்ஷன் என்ன, அவருடைய தொடர்ந்து என்ன செயல்பட போகிறாரு, எப்படி செயல்பட போகிறாரு, அந்த அஜெண்டாவை அவர் சொல்லக்கூடிய ஒரு மாநாடாக இதை நம்ம பார்க்குறோம். அதுவும் தொண்டர்கள்லாம் இராணுவ கட்டுப்பாட்டோடு வரணும்னு வேறு சொல்லியிருக்காரு. அந்த ஐடியாலஜி ஒரு பக்கம், அதன் மூலமாக சீமான்கிட்ட வந்த இளைஞர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், வேறு பல இளைஞர்கள் வேறு எந்த கட்சியும் பிடிக்காமல் சரி ஒரு புது கட்சி சீமான் இருக்கார், சீமான்கிட்ட போனவங்க ஐடியாலஜி தவிர ஓகே சீமான்கிட்ட போகலாம், அங்கே இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளும் போய் சேரலான்ட்டு வந்தவங்க விஜய் ரசிகர்கள் அப்படி தான் வந்திருப்பாங்க. அவங்க தான் திரும்பி விஜய்கிட்ட போயிடுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆட்சிக்கு இந்த தேர்தல், இந்த 26 தேர்தலெலாம் விஜய் ஆட்சியை பற்றிலாம் கனவே காணக்கூடாது. 31 நிறைய உழைக்கணும். நிறைய உழைச்சிட்டு தான் மேலே வரும். அவர் என்டி ராமராவ் மாதிரிலாம் பண்ண முடியாது. வணக்கம் நண்பர்களே. விஜய் மாநாடு வெற்றி பெறுமா? ஆட்சிக்கு வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். விஜய் மாநாடு சரியான திசையில் தான் நடத்தப்படுகிறது, சரியான தேதியில் சரியான திட்டமிடலுடன் நடத்தப்படுகிறது, அப்படியா? இல்லை, திட்டமிடலுடன் நடத்தப்படலை. ஏன்னா ஏற்கனவே திட்டமிட்டது வேறு தேதி. ஆக்சுவலாக அது செப்டம்பர்லேயே போயிட்டு தேதி. அவங்க கேட்டால் போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல, அது இது கொஞ்சம் இடங்களை கண்டுபிடிக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தேதி தள்ளி போச்சு. ஸோ இப்போ அக்டோபர் 27 வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாநாடு வந்து அவர் வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண கட்சி கிடையாது, ஒரு அசாதாரண கட்சின்னு சொல்கிறாரு. அது தவிர நமக்கு அரசியலே தெரியாதுன்னு பல பேர் சொல்கிறாங்க. நம்ம எப்படிப்பட்ட அரசியலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம கொண்டு வர போகிறோன்றதை நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடமா மாநாடு அமையெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இந்த மாநாடு வந்து நிறைய விஷயங்களில் வந்து விஜய் பற்றின ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக உண்டாக்கியிருக்குன்னு நான் பார்க்குறேன். சொல்லுவாங்க இந்த மாநாடு எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கான். என்ன எதிர்பார்ப்பு? அவர் கொள்கையை சொல்லுவார், கொடியை விளக்குவார், அல்லது வந்து நிர்வாகிகளை நியமிப்பார், இந்த மாதிரி எதிர்பார்ப்பா? இந்த மாதிரி எதிர்பார்ப்பு தான். அதாவது வந்து அவருடைய அந்த லைன் எப்படி இருக்கும், அடுத்து ஒரு 15 மாதம் எலெக்ஷன்ஸ் வரப்போகிறது. ஸோ இந்த சூழலில் அவருடைய பல்வேறு பிரச்சனைகளில் அவருடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்றதுக்காக அவங்களோட ரசிகர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் அரசியல் ஆர்வம் இல்லை எல்லோருமே விரும்புவாங்க. ஒரு நடிகர் வந்து ஒரு உச்சபட்ச மார்க்கெட்டோடு இருக்கிற ஒரு நடிகர் வந்து அரசியலில் இறங்குறாரு அப்படின்ற போது அவர் என்ன மாதிரியான கொள்கைகளை வச்சு இறங்குறாரு, அவருக்கு எல்லாமே தெரியும்னு நான் சொல்லலை. சத்யராஜ் ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி நடிகர்கள்லாம் எல்லாருமே நடிகர்களுக்கு எல்லாமே தெரியும் நினச்சி கேள்வி கேட்காதீங்க, நாங்கள் ஏதோ வந்து நடிக்கிறோம், ஸ்டார்ட்டு கட்டு சொன்னால் நிறுத்திடுவோம் நடிக்கிறது, அது மாதிரி தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நினச்சி நீங்கள் கேள்வி கேட்காதீங்கன்னு சத்யராஜ் ஒரு பேட்டியில் சொன்னார். அது மாதிரி நம்ம விஜய்கிட்ட நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அரசியலில் நீங்கள் குதிக்கிறீங்கன்ற போது நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க, எல்லாத்தையும் பற்றி நீங்கள் அபிப்பிராயம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதனால தான் இன்றைக்கி கூட நீங்கள் மெரினாவை பற்றி நீங்கள் அபிப்பிராயம் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஆனால் அபிப்பிராயம் சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஒரு அரசியல் தலைவராக வர வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நீங்கள் கொடியை பற்றி சொல்கிறீங்களோ, இல்லை அடுத்த கொடி பிடிக்கிற தொண்டன் என்ன மாதிரியான செயல்பாடுகளில் இறங்கணும்னு சொல்கிறீங்களோ, இல்லை நீங்கள் வந்து பல்வேறு மத நல்லிணக்கம், சமூக நீதி, இந்த மாதிரியான மாநில சுயாட்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களோ, இல்லை திமுக ஆட்சியை பற்றி உங்கள் விமர்சனங்கள் என்ன சொல்கிறீங்களோ, இல்லை மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சியை பற்றி உங்கள் விமர்சனங்கள் என்ன சொல்கிறீங்களோ, இல்லை மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி செக்குலர் சிவில் கோடோ, இல்லை வக்ஃப் போர்டு பில்லோ, அல்லது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் போன்ற பிரச்சனைகள்லையோ, இல்லை நாளைக்கு ஹரியானாவில் எங்கேயாவது பாஜக தோத்தா மோடியோடைய செல்வாக்கு சரிகிறதுன்னு அறிக்கை விடுவீங்களோ, அந்த மாதிரி ஏதோ பல விஷயங்கள். உங்கள் பார்வை என்ன, பாஜக பற்றின உங்கள் பார்வை என்ன, மத்திய அரசோட பற்றின உங்கள் பார்வை என்ன, திமுக பற்றின உங்கள் பார்வை என்ன, உதயநிதி பற்றின பார்வை என்ன, திமுகவோட செயல்பாடுகளை பற்றி உங்கள் பார்வை என்ன, இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் வந்து ஆக்டிவாக தொண்டன் செயல்படுவான். நீங்கள் ஏதோ செலக்டடாக நீங்கள் அறிக்கை விட்டால் கூட ஏதோ ஒரு சம்பவம் நடந்து ஒரு அறிக்கை விட்டான்றாமல்
நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் உருவாக்கணும். மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நீங்கள் அடிக்கடி செய்யணும். மாநாட்டில் நீங்கள் இதெல்லாம் விளக்கின பிறகு கூட பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் அப்போ நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போதும் நீங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆக்சுவலாக அதை வச்சு தான் வந்து உங்களை கணிப்பாங்க. முக்கியமாக மெரினாவில் நடந்த வான் சாகச நிகழ்ச்சிக்கு பிறகு உயிரிழப்பு நடந்தது 5 பேர். அது தொடர்பாக விஜய் அறிக்கை விட்டிருக்காரு. ரொம்ப மென்மையாக இருக்குது. அரசு கவனமாக இருக்க வேண்டும், இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப மென்மையாக இருக்கு. விஜயோட போக்கே அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை, இன்னும் எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு கராரா இல்லையே, என்ன காரணம்? இன்னும் ஒரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருந்தாருன்னா ஒருவேளை பண்ணுவாரோ ஒன்று. உண்மையான எதிர்கட்சியாக இருந்தால் வந்து அது மாதிரி பண்ணணும். ஆக்சுவலாக வந்து அது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இவர் இன்னும் ஒருவேளை மாநாட்டுக்கு அப்புறம் அவருடைய வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னும் ஒரு தன்னுடைய கொள்கை போன்ற விஷயங்கள் சொல்லாதனால இப்போ தான் வந்து அறிக்கையவே விட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எடுத்த உடனே ஒரு பெரிய ஒரு சீரியஸான ஒரு கடுமையான அறிக்கையை விட்டுட்டு எதுக்கு நம்ம திமுக கவர்மெண்ட்டை வந்து இது பண்ணணும். ஏன்னா இப்போ நடந்த விஷயமும் மெரினாவில் நடந்த விஷயமும் முழுக்க ஒரு கவர்மெண்ட்டுடைய ஃபெயிலியர் அப்படின்னு டோட்டலாகவும் நீங்கள் சொல்ல முடியாது. கூட்ட நெருக்கடியில் யாரும் சாகலை, கூட்ட நெருக்கடியில் யாருமே சாகலை. அவங்கவுங்க வெயில் தாழாமல் அந்த அவங்கவுங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஒரு கூட்ட நெருக்கடி, தள்ளு முள்ளு. இப்போ வடநாட்டில் ஒரு சாமியார் கூட்டத்தை நடத்திட்டு போகும்போது தள்ளு முள்ளு நடந்து ஆளுங்க மேலே ஏறி செத்து போனாங்க. மகாமகத்தில் எத்தனை பேர் செத்து போனாங்க ஜெயலலிதா குளிக்கும்போது. அதெல்லாம் கூட்ட நெருக்கடி. இது இங்கே கூட்ட நெருக்கடி எதுவுமே இல்லை. இந்த கூட்டத்திலேருந்து எல்லாம் வந்தவங்களாம் கூட்ட நெருக்கடினால யாரும் சாகலை. சில பேருக்கு அந்த வெயிலோட இது ஒத்துக்காத டீஹைட்ரேட் ஆகிருக்காங்க, அவ்வளோதான். அதில் வந்து சில பேர் இறந்து போயிருக்காங்க. சில பேர் தண்ணி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 10 லட்சம் பேருக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் தண்ணி வச்சுருக்க முடியாங்க. தண்ணி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, மெடிக்கல் ஏதாவது இருந்திருக்கும். அது டீட்டெயிலாக நம்ம உள்ளே போக வேண்டாம். பட் ஆனால் விஜய் சொன்ன விஷயம் அவரே வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ண முடியுமான்னு அவரே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட் படல் பண்ணுறாரு. அதான் ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறேன். இப்போது எடப்பாடிலாம் இதுக்காக பழக்கப்பட்டவர். ஒட்டுமொத்தமாக எது இருந்தாலும் கவர்மெண்ட்டை சுத்தமாக ப்ளேம் பண்ணணும். ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தாலும் அதான் பண்ணுவார். அவரையும் விதி விலக்க விட்டு வைக்கல. அவர் இப்போ எதிர்கட்சியாக இருந்தால் வச்சுருக்காங்க, அவரோடனே அதான் பண்ணுவார் அவர். அதனால் வந்து அந்த ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் வந்து எதிர்கட்சிகளாக இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து உண்மையிலேயே வந்து இந்த விஷயத்தில் வந்து கவர்மெண்ட்டை முற்றிலும் குறை சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இல்லை இதை ஃபியூச்சரில் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சாஃப்டாக விட்டுருக்காருன்னு தான் நினைக்கிறேன். யதார்த்தமான ஒரு அறிக்கையாக தான் விட்டுருக்காரு. திமுகவோட கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளை கொஞ்சம் கடுமையாக தான் விமர்சனம் பண்ணியிருக்கு. முக்கியமாக அதன் கட்சியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வெளியிட்ட அறிக்கையில் கூட உயர்மட்ட விசாரணை வேணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் கூட கொஞ்சம் அதிக அளவுக்கு சீரியஸாக இருக்கும்போது விஜய் எவ்வளவு மென்மையாக இருக்கணும். அதான் இந்த மாதிரியான மென்மையான போக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சம்பவத்தை ஒட்டி இந்த மென்மையான போக்கா இல்லை இந்த சம்பவத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ண முடியுமான்ற மாதிரியான அவர் யோசிச்சிருக்கலாம் ஒரு வேளை. அதனால் மாதிரி இந்த சாஃப்டான அறிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் இனிமேல் அடுத்து வரப்போகிற காலகட்டத்தில் எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் பல்வேறு விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்து தான் இருக்கும். அப்போ அந்தந்த விஷயத்துக்கு ஏற்ப அவர் என்ன மாதிரி அறிக்கை விடுறாருன்றதை நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக மக்களை பாதிக்கிற விஷயங்களில் என்ன மாதிரி அறிக்கை விடுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சிக்கு அவர் போயிட்டு வந்தார், எல்லாரையும் பார்த்தாரு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அதில் என்ன மாதிரி அறிக்கை விடுறாரு அப்படின்றத நடக்கிற சம்பவங்களோட சீரியஸ்னஸை பொறுத்து தான் அவருடைய அறிக்கையோடைய டோன் நம்ம பார்க்கணும். நம்ம ஆக்சுவலாக இப்போ வழக்கமான எதிர்கட்சிகள், தமிழ்நாட்டு எதிர்கட்சிகள் திமுக அதிமுக ஒருத்தருக்கு குறை சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் நகர்ந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே குறை சொல்ல வேண்டிய இடத்துல குறை சொல்கிறாரா இல்லை அதை வந்து சைலண்ட்டாக கண்டுக்காத போகிறாரா அப்படின்ற விஷயத்தை நம்ம இனிமேல் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த மாநாட்டில் சீரியஸாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா விஜய்? மாநாட்டில் கண்டிப்பாக ஒரு சீரியஸாக இருக்காருங்க. அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக்சுவலாக அந்த மாநாட்டில் ஒரு சீரியஸாக தான் இருக்கார். இந்த மாநாட்டில் வந்து அவருடைய அவருடைய ஆக்ஷன் என்ன, அவருடைய தொடர்ந்து என்ன செயல்பட போகிறாரு, எப்படி செயல்பட போகிறாரு, அந்த அஜெண்டாவை அவர் சொல்லக்கூடிய ஒரு மாநாடாக இதை நம்ம பார்க்குறோம். அதுவும் தொண்டர்கள்லாம் இராணுவ கட்டுப்பாட்டோடு வரணும்னு வேறு சொல்லியிருக்காரு. இப்போ வேறு இந்த கும்பலில் இந்த மாதிரி ஆனதுனால அவர் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் கூட்டம் கூடுற இடத்துல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் சொல்ல முடியாது. இப்போது பல இடங்கள் கூட்டம் கூடுற இடத்துல மாப் சைக்காலஜி வேறு மாதிரி இருக்கும். பெண்கள் கலட்டா பண்ணுற விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும், குடிக்கிற விஷயங்கள் நடக்கும். மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்தவங்களே குடிக்கிறாங்கன்ற போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அது மாதிரிலாம் இருக்கிற போது அவருக்கு இப்போது இந்த கும்பல் இப்போ இந்த நேற்று நடந்த மெரினாவில் நடந்த இந்த கூட்டம் இருக்குல்ல, ஸோ அந்த கூட்டத்துலேருந்து அவர் வந்து மாநாட்டுக்கு எந்த மாதிரி கூட்டம் வரும், அவங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி பாடங்களை அவர் கற்றுக்கலாம். வெயில் அதிகமாக இருக்கும், தண்ணி வசதி அதிகமாக ஏற்படுத்தணும், ஆம்புலன்ஸை ரெடியாக நிற்க வைக்கணும், ஆம்புலன்ஸ் அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும். நேற்று மெரினாவில் நீங்கள் உள்ளே ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாருன்னா அவரை நீங்கள் ரோடுக்கு கொண்டாந்து ஆம்புலன்ஸுக்கு கொண்டாடுறதே பெரிய கஷ்டமான காரியமாக இருக்குல்ல.
அப்போ ஆம்புலன்ஸ் நீங்கள் எங்கே நிறுத்தி வைக்கணும், உள்ளே கொண்டு நிறுத்தி வைக்கணும், அது வரத்துக்கான வழியை தயாராக வைக்கணும், பல விஷயங்களை யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அதனால் இது பண்ணாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. பாயிண்ட் என்னென்னா வந்து விஜயை பொறுத்த மட்டும் அவர் வந்து இந்த மாநாட்டை வந்து ஒரு சீரியஸாக பார்க்குறாரு. ஏன்னா அவர் வந்து அரசியலை வந்து ஒரு டெடிக்கேட்டடாக படங்களெல்லாம் விட்டுட்டு வந்து பொது வாழ்க்கைக்கு வர்றார் அவர். ஸோ அப்படி அவர் பொது வாழ்க்கைக்கு வரவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சீரியஸாக தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது, சீரியஸாக தான் பேச வேண்டிய அவசியம் இருக்குது, சீரியஸாக தான் வந்து பல செயல்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக இது வந்து அவருக்கு ஜஸ்ட்டு ஒரு பாஸ் பண்ணுற விஷயம் கிடையாது. இது வந்து நிச்சயமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம், அதுக்கான துவக்கம் இது ஆக்சுவலாக. ஆனால் சினிமா விட்டுட்டு வராருங்கிறீங்க. ஆனால் அவர் சொல்கிறார் இதான் கடைசி படம், இப்போ நடிக்க போகிறது தான் கடைசி படம் அப்படின்னு. ஆனால் தான் கடைசி படமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது அல்லது அடுத்த தேர்தலுடைய வெற்றி தோல்வியை பொறுத்து அவருடைய படங்களுடைய வரிசை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, இதில் வந்து நம்ம சொல்ல முடியாது. அதாவது வந்து இதெல்லாம் நாளையிலேருந்து சீரட் குடிக்கிறத விட்டுருவேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி திருப்பி நாளையிலேருந்து கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி அது மாதிரி சொல்லியிருக்கார். நாளைக்கு வந்து அவருடைய படங்கள் இன்னொரு படம் இப்போ எம்ஜிஆரே கூடங்க 72 கட்சியாக ஆரம்பித்தாருங்க. ஆனால் 77 வருஷம் ஆட்சிக்கு வந்தார். அந்த 5 வருஷம் அவர் நடிச்சுன்னு தான் இருந்தார். அதனால் அவர் நடிக்கிறது வந்து ஒன்றும் இன்ஃபேக்ட் அவர் நான் வந்து என்ன கேட்டால் அது வந்து அவருடைய ப்ரொஃபஷன். கமல்ஹாசன் மாதிரி வந்து கட்சியை வளர்க்க தெரியாமல் இருக்கக்கூடாது. இது படங்களையும் நடிக்கணும், கட்சியையும் வளர்க்கணும். படங்களை வந்து கட்சிக்காக யூஸ் பண்ணணும். எம்ஜிஆர் அதை பண்ணார்ல, நீங்கள் அதை பண்ணணும். விஜயும் அதை பண்ணலாம், அவருடைய கட்சிக்காக படங்களை யூஸ் பண்ணலாம். சைலண்டாக ரொம்ப மென்மையாக சாஃப்டாக நீங்கள் அதை டீல் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ எப்படி எம்ஜிஆர் பண்ணார், உதயசூரனை காமிச்சார், ரெட்டையிலையை காமிச்சார், அண்ணா படத்தை காமிச்சார், எல்லாரையும் காமிச்சு தானே ஒரு கட்சியை வளர்த்தார் அவர். ஸோ அதனால் வந்து படங்களை வந்து நடிக்கலாம். என்ன கேட்டால் விஜய் விட வேண்டிய அவசியம் இல்லை, படங்களில் நடிக்கலாம். ஆனால் மக்களுக்குன்னு மக்கள் போராட்டத்துக்காகவோ இல்லை மக்களுடைய கோரிக்கைகள் சம்மந்தமாகவோ இல்லை பத்திரிகையாளர் சந்திக்கிறது சம்மந்தமாகவோ இல்லை தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்து தொண்டர்களை சந்திப்பது, கொடியேற்றுவது போன்ற பல விஷயங்களுக்காக அதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கி வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு படத்தில் நடிக்கலாம். ஏன்னா படத்தையும் வந்து ஒரு கட்சிக்காக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அது ஒரு சப்டிலாக வந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் வந்து டோட்டலாக விட வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஒரு நம்பகத்தன்மை கொடுக்கறதுக்காக அடுத்த தேர்தலுக்கு முன்பாக முழுக்க ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு கட்சி பலம் பொருந்தியதுன்னு மக்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக அதான் கடைசி படம் அப்படின்னு சொல்கிறாரோ? இல்லை, அதான் இவங்க வந்து மனசு எப்போ மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 200 கோடி 250 கோடி சம்பளம் ஒரு படத்துக்கு அப்படின்ற போது அது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தியாகம் பண்ண முடியாது. ஏன்னா கட்சி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பணம் முக்கியமாக தேவை. பணம் இல்லாத நீங்கள் கட்சி நடத்த முடியாது. ஒரு ஊரில் ஒரு கிளைக்கழகத்தில் வந்து கொடி ஏற்றணும்னா அங்கே உள்ளூரில் கலெக்ஷன் மட்டும் போகாது, மேலே தலைமை கழகத்துலேருந்து ஏதாவது பணம் கொடுத்தா தான் அவன் ஓரளவு உற்சாகமாக செலவு செய்வான் அவன். அதனால் இவங்க விஜய்க்கு வந்து பாலிட்டிக்ஸில் என்ட்ரு ஆனார், கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா பணம் நிறையா அவருக்கு செலவாகும். அதனால் அவர் பணம் அவருக்கு தேவை அதிகமாக இருக்கும். அவர் எப்படி அவர் சமாளிப்பாருன்றது அவருடைய பொறுப்பு. பட் பாயிண்ட் என்னென்னா அவர் படத்தில் நடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அவர் நடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. முக்கியமாக விஜய் சொந்தமாக சிந்திக்கவில்லை, அவருடைய ஆலோசகர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அப்படி சொல்கிறது சரியா? இல்லை, எனக்கு என்னவோ அப்படிலாம் தோணலை. ஏன்னா வந்து ஆலோசகர்கள் கட்டுப்பாட்டில் இருக்காருன்னா அது நம்ம ஒரேடியாக வெளியிலேருந்து பார்க்குறவங்க வந்து அப்படி சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. உள்ளே என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ விஜய் ஹிம்செல்ஃபே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து யாருக்கிட்டையும் சீக்கிரம் வந்து ஒரு ஆக்சஸ் அவர் கூட வந்து இருக்கா, அவரை ஈஸியாக சந்திக்க முடியுதா சுலபமாக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பலது இருக்குது. அதனால் அவரை வந்து சுலபமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவங்க புஸ்தி ஆனந்த் போன்ற ஒருத்தர் 2 பேர் தான் இருக்க முடியும். ஸோ அவங்க தான் பெரும்பாலும் அவங்கக்கிட்ட அதை பற்றி பேச முடியும். அவர் வேறு யார்கிட்ட ஒரு ஆலோசனை பெறுகிறாருன்னா நமக்கு தெரியாது. வேறு ஏதாவது ஆலோசகர், ரகசிய ஆலோசகர்லாம் வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அவர் செயல்படுறதுன்னு வந்து இந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் அவருடைய செயல்பாடுகளை வந்து தீவிரமாக கண்காணிக்கணும். ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, இந்த மாநாட்டெலாம் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லுவேன், என்னோடய கொடியை பற்றி கூட விளக்கமாக சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அவரோட செயல்பாடுகள் வெறும் மாநாட்டை மட்டும் நடத்திட்டு ஒதுங்கி இன்னொரு படத்தில் நடிக்க போயிட்டாருன்னா அது வேறு மாதிரி போயிடும். அது மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்த்த ஒரு ஆசை நிறைவேறாத ஒரு விஷயமாக போயிடும் அது ஆக்சுவலாக. ஸோ மாநாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து மக்களோட எந்த வகையில் அவர் டச் வச்சுருக்காருன்றதை பொறுத்து தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். ஆனால் அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து யாருடைய அட்வைஸும் கேட்டு நடக்கிற மாதிரி தெரியல. அவரே இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா சினிமா நடிகராக இருக்கிறவர் அரசியலுக்கு வரும்போது கொஞ்சம் அந்த சினிமா தனத்தெல்லாம் விட்டுறணும். அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம அடிக்கடி மக்கள் முன்னாடி அப்பியர் ஆனால் நம்மளோட அந்த மவுஸ் போயிடும், அந்த சினிமா அந்த கிரேஸு போயிடும், அப்புறம் வரக்கிறோடலாம் குறைஞ்சிடும்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ தூரம் மக்களாக நீங்கள் தொடர்பு கொண்டு இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக.
ஆனால் ஒரு மாநாடு நடத்தி ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளேயே ஒரு தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிறது போதுமானதாக இருக்குமா? ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி இன்னும் அவர் மக்களை சந்திக்கலை. தமிழகம் ஒரு பெரிய மாநிலம், பல கிராமங்கள் கொண்டது, எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். படத்தின் மூலம் அவர் பிரபலமாக இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி முகம் எல்லோருக்குமே தெரிந்த முகமாக இருக்கலாம். ஆனால் அரசியல் ரீதியாக ஒரு சக்தி தான், ஆளக்கூடிய சக்தி தான் அப்படிங்கிற நம்பகத்தன்மை ஏற்படுத்த முடியுமா? இல்லை, கண்டிப்பாக அவர் செயல்பாடுகள் மூலமாக அதை ஏற்படுத்த முடியும். அதாவது அவர் ஆளக்கூடிய சக்தியாக வர்றாரோ இல்லையோ, ஒரு ஒரு கணிசமான செல்வாக்கு பெற்றவர் அரசியல் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அவருக்கு. ஆக்சுவலாக அது அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்குது. அவர் வந்து எடுத்த உடனே ஆட்சிக்கெலாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, ஏன் இல்லைன்னே கூட சொல்லலாம். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான இடங்களை வந்து 26 தேர்தலில் வந்து தனியாக நின்று ஒரு கணிசமான ஓட்டு பர்சன்டேஜ் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கூட நல்லா உழைக்கணும் ஆக்சுவலாக. அப்போ உழைக்கணுன்ற போது அடுத்த 15 மாதத்தை வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. யூஸ் பண்ணணுன்னா வந்து உங்களுக்கு 68,000 பூத்துலேயும் பூத் கமிட்டிலாம் போடுற அளவுக்கு அவருக்கு இந்த டைம் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து அவர் ஃபீல்டில் இறங்கிட்டார்னா நிச்சயமாக அவரை பார்த்து அவருடைய தொண்டர்கள் வந்து இன்னும் வேகமாக உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவர் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கணும். நம்ம வந்து களத்தில் நம்ம இருக்கோன்ற அந்த உணர்வை வந்து தொண்டர்கள் மத்தியில் அவர் ஏற்படுத்தணும். ஆக்சுவலாக கணிசமான இடங்கள் கிடைக்குமா, கணிசமான வாக்கு சதவீதம் கிடைக்குமா? கணிசமான வாக்கு சதவீதம் அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணிசமான இடங்கள்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. கணிசமான வாக்கு பர்சன்டேஜ் வாங்குவார் அவர். என்ன இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்கள் என்ன வரி அதிகபட்சம் ஒரு 10% வரையும் அவர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10 மிகப்பெரிய எண்ணிக்கை தான், பட் 10% வரையும் வாங்குவார். சீமான்ட்டேருந்தே ஒரு 3-4% அவர் எடுப்பார். ஆன்டி டிஎம்கே பண்ணினார்னா ஏடிஎம்கே போகிற ஓட்டு எடுப்பார். ஆன்டி பிஜேபி பண்ணினார்னா திமுகவுக்கு போகிற ஓட்டு எடுப்பார். ஸோ இதெல்லாம் அப்புறம் மற்ற கட்சியில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அவரோட ரசிகர்கள் வந்து சேர்ந்தாங்கன்னா ஒரு 10%க்கான வாய்ப்புகள் அவருக்கு நிச்சயமாக. ஏன்னா முதல் தேர்தலில் விஜயகாந்த் 10 வாங்காட்டி கூட ஒரு 7.5-8 வாங்கியிருந்தாலும் கூட அவர் ஒரு இடம் ஜெயிக்க முடிஞ்சது. விஜய் 10% வாங்குவார்னு சொல்கிறீங்க. அப்படியும் ஒரு இடத்துல ஜெயிச்சா அவர் யாரோ ஒருத்தர் 2 பேர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு அதிகமான இடங்கள், ஒரு 15 இடங்கள் பெறுவாருன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் நிச்சயமாக முடியாதுன்னு தான் சொல்லுவேன். அதனால் 10% ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1-2 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குன்றதில் மறுக்கிறதுக்கு இல்லை. முதல் தேர்தலே 10%. சிவாஜி கணேசன் எவ்வளோ பெரிய நடிகர். அவர் சொந்த தொகுதியிலேயே தோற்று போனார் 89 எலெக்ஷனில். உங்களுக்கு தெரியும், அவரோட சொந்த ஊர்லேயே அவரோட ஏரியாலேயே தோற்று போனார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து எவ்வளோ பெரிய நடிகராக வேணால் இருக்கலாம். நீங்கள் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ன்றது வேறு. ஆக்சுவலாக மக்கள் வந்து உங்களை நம்பணும், உங்கள் செயல்பாடுகளை மக்கள் நம்பணும். உங்களுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு நீங்கள் அவங்கள வந்து 72 கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் 73 திண்டுக்கல் எலெக்ஷனில் வின் பண்ணார்ல, மேசிவான ஒரு விக்டரியை கொண்டாந்தார்ல. இப்போ மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அவர் மேலே வந்திருக்குன்னா அவர் அதுக்கு முன்னாடி 15 வருஷ காலம் சினிமா உழைச்சது, திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணது எல்லாமே சேர்ந்து தான் அந்த பலனை அவர் கொடுத்தது. இவருக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வராரு புதுசாக வந்து இனிமேல் தான் வந்து மக்கள்கிட்ட வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அவருடைய விஷயங்களெல்லாம் கொண்டு போகணும் அவர் ஆக்சுவலாக. ஸோ அதை கொண்டு போயிட்டு அவர் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு வாங்குறதுன்றது 10% கொஞ்சம் அதிகமான ஓட்டு தான். இருந்தாலுமே இந்த சீமான்ட்டேருந்து ஒரு 3-4% அவர் எடுப்பான்றது தான் முக்கியமான விஷயம். எப்படி சொல்கிறீங்க? 2வது தடவை சொல்கிறீங்க, அது எப்படி? அது சீமான்ட்டு இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் பல பேர் சீமானோட இருக்காங்க சார். அவங்க தமிழ் ஐடியாலஜி அந்த மாதிரி விஷயங்கள் சீமானும் விஜய் ரொம்ப நெருக்கமாக வருவாங்க, ஒரு கூட்டணி வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது. ஸோ விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க பெரும்பாலும் வந்து அவங்க இளைஞர்கள்லாம் பெரும்பாலும் அவங்க அப்படியே சீமானை விட்டு வெளில வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீமானுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, சீமானுக்கான ஒரு கொள்கை சித்திரம் இருக்குது, அவர் ஒரு வழியில் போவாருன்னு நினைக்கிறாங்க மக்கள். அவருக்கு ஓட்டு போடுறவங்க எதுக்கு மற்றவங்களுக்கு ஓட்டு போடணும்? அதாவது அந்த தமிழ் ஐடியாலஜி அல்லது தமிழ் தேசியம் என்ற ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜி ஒரு பக்கம், அதன் மூலமாக சீமான்கிட்ட வந்த இளைஞர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், வேறு பல இளைஞர்கள் வேறு எந்த கட்சியும் பிடிக்காமல் சரி ஒரு புது கட்சி சீமான் இருக்கார், சீமான்கிட்ட போனவங்க ஐடியாலஜி தவிர ஓகே சீமான்கிட்ட போகலாம், அங்கே இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளும் போய் சேரலான்ட்டு வந்தவங்க விஜய் ரசிகர்கள் அப்படி தான் வந்திருப்பாங்க. அவங்க தான் திரும்பி விஜய்கிட்ட போயிடுவாங்கன்னு நான் சொல்கிறேன். விஜய் ரசிகர்கள் எல்லா கட்சியும் இருக்காங்க, சீமான் கிட்ட மட்டும் இல்லை, திமுக, அதிமுக, பாஜக எல்லாம் சீமான்கிட்ட தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இளைஞர்களாக இருக்கிறதுனால சீமான்கிட்ட தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ சீமான் முதல் தேர்தலேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1% 1.5%, 8.2 வரைக்கும் வந்திருக்கிறாருன்னா குறைவார். வரப்போகிற எலெக்ஷனில் ஒரு குறையும் பாருங்க. இல்லை, அடுத்த தேர்தலில் ஒரு 10-15 போக முடியும் அப்படின்னு கணிக்கப்படுகிறது. ஆனால் ஃபேக்ட் வந்து 8லேருந்து 9 போனாலே ஆச்சரியம். அவர் 9% போக மாட்டான்னு சொல்றீங்களா? அதுவே அவருக்கு ஆச்சரியம். அவர் இருக்கிறத இழப்பாருன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன் அவரும் 234 தொகுதியில் போட்டி போடுறதுனால அவருக்கு பர்சன்டேஜ் வேணால் அதிகமாக போகலாம் சார், அது வேறு விஷயம். பட் நீங்கள் வந்து ஓட் பர் கான்ஸ்டியூன்சின்னு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஓட் பர்சன்டேஜ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ் கண்டெஸ்ட் பண்ணதும் நம்பர் ஆஃப் ஓட்ஸை போலானதையும் வச்சு நீங்கள் அந்த ஃபார்முலாவில் ஒர்க் பண்ணிங்கன்னா அவருடைய ஓட்டு சதவீதம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து இளைஞர்கள் வந்து அந்த விஜய் தரப்பு இளைஞர்கள் பெரும்பாலும் இப்போ சீமான்ட்ட இருக்காங்க, அவங்க திரும்பி விஜய்கிட்ட போயிடுவாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. அப்படின்னா
சீமானுடைய வாக்குகள் பெருவாரியம் எடுத்தார் அப்படின்னா அதிமுக திமுக இருந்து வாக்குகளையும் விஜய் எடுப்பார். நான் தான் சொல்கிறேன், அந்த அந்த விஷயத்துக்கு அவர் என்ன பண்ணணும், திமுக எதிர்ப்பு நிலையை எடுத்தாருன்னா ஏடிஎம்கேக்கு போகிற ஓட்டு எடுப்பார், பாஜக எதிர்ப்பு நிலையை கடுமையாக எடுத்தாருன்னா திமுகவுக்கு போகிற ஓட்டு எடுப்பார். அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாருன்னா அவர் இன்னும் அவருக்கு 10% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக கூட்டணி போவாரா? கூட்டணி அவர் போகிறது அவருக்கே நல்லது இல்லை என்ன கேட்டால். ஏன்னா முதல் எலெக்ஷனில் அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவரோட ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சுக்காத அடுத்த கட்ட மூவ் அவர் பண்ண முடியாது ஆக்சுவலாக. அதனால் அவர் வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா தனியாக தான் அவர் நிற்கணும். அவர் தனியாக நிற்காமல் வேறு எந்த கட்சியோடு சேர்ந்தாலுமே அவரோட பேர் கெட்டு போயிடும். ஆனால் தனியாக நிற்கிற பட்சத்தில் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க 10% மேலே தாண்டாது 1-2 இடங்கள் வெற்றி பெறுவோம், அவ்வளோதான். ஒரு இடங்கள் வெற்றி பெறுவது அதிகம், ஆட்சிக்கெல்லாம் வரவே முடியாது, சான்ஸே இல்லை. ஆட்சிக்கு இந்த தேர்தல் இந்த 26 தேர்தலெலாம் விஜய் ஆட்சியை பற்றிலாம் கனவே காணக்கூடாது. 31 நிறைய உழைக்கணும். அவர் நிறைய உழைச்சிட்டு தான் மேலே வரும். அவர் என்டி ராமாராவ் மாதிரிலாம் பண்ண முடியாது. என்டி ராமாராவ் காலத்தில் ஆந்திர மக்களுடைய அந்த சுய கௌரவம் வந்து பாதிக்கப்பட்டது, அப்படியே கொந்தளிச்சிருந்தாங்க ஆந்திரா. அதுக்கு ஒரு வடிகாலாக என்டிஆர் இருந்தார், பாப்புலர் ஆக்டராக இருந்தார், எடுத்த உடனே வின் பண்ணார். உங்களுக்கு என்ன இங்கே அப்படி ப்ரொவோகேஷன் இங்கே எதுவுமே இல்லையே. இங்கே அப்படியே இருந்தால் கூட மற்ற கட்சிகள்லாம் உங்களுக்கு பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல. பாஜக இருக்கான், ஏடிஎம்கே இருக்காங்க, சீமான் இருக்கார். ஸோ எதிர்கட்சி பாலிடிக்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வேறு பல கட்சிகள் இருக்கிறதுனால நீங்கள் இவங்களெல்லாம் முந்திக் கொண்டு நீங்கள் வரணும்னா நிறைய உழைக்க வேண்டியிருக்கு, 2-3 எலெக்ஷன் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற நடிகர்களில் ரொம்ப பிரபலமானவல்லவா? எவ்வளோ பிரபலமாக இருந்தவரும் அரசியலுக்கு புதுசு தானே. ஆனால் அந்த முகம் மட்டுமே போதும். முகம் மட்டும் போராது, முகவரி வேணும். ஆக்சுவலாக முகவரின்னா கொள்கை முகவரி வேணும். ஆனால் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினா அது விஜய் ஒரு சாய்ஸாக இருக்க மாட்டாரா? மாற்றத்தை விரும்பினா விஜய் ஒரு சான்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்காது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அடுத்த பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட ஏடிஎம்கே தான் பெரிய கட்சியாக இருக்குது. அதனால் அவங்க வந்து 15-15லேருந்து 20, குறைஞ்சபட்சம் 20% ஓட்டு அவங்ககிட்ட இருக்குது. அந்த ஓட்டை விஜய் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி இருந்தால் கூட ஏடிஎம்கே தான் 2வதாக இருக்காங்க. 26ல் முதலமைச்சர் வாய்ப்பு இல்லை, ஆட்சிக்கு இல்லை அப்படின்னா நிச்சயமாக விஜய் கிடையாது. அப்போ இந்த 15 மாதங்களும் உழைப்பு அதிக அளவு உழைக்கிறது வந்து பேஸை கிரியேட் பண்ணணும், அடித்தளத்தை கிரியேட் பண்ணணும். இந்த 15 மாதமும் கிரியேட் பண்ணி இந்த அடித்தளம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஓட்டுக்களை வாங்கி கொடுக்குதுன்றதை 26ல் ப்ரூவ் பண்ணி பார்க்கணும். அவர் எடுத்து அந்த 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 டெஸ்ட்டை பண்ணி பார்த்தா தான் அடுத்த கட்டமாக 26க்கு அப்புறம் போஸ்ட் 26, 29 பார்லிமெண்ட்டில் எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு அவர் தீர்மானிக்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ 26ன்றது இந்த எலெக்ஷன்றது அவர் வந்து அந்த அந்த கட்டுமானங்கள், கட்சியுடைய கட்டுமானங்களை வளர்த்து அது எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்குது, ஓட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ வாங்கி கொடுக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுனா என்ன பண்ணணும் போன்ற கால்குலேஷன் போடுறதுக்காக இந்த 15 மாத உழைப்பு அவருக்கு உதவும். இப்போ அவர் கட்சியில் சேர்றதுக்கு மற்ற கட்சியிலேருந்து ஆட்கள், பெரிய பெரிய பிரமுகர்கள்லாம் க்யூவில் நிற்கிறாங்க, வரிசையில் நிற்கிறாங்க. ஆனால் அவர் தான் ரொம்ப தயக்கம் காட்டுறாரு. அது நடக்குமா? நடக்காது. அவங்கள சேர்த்துக்கிறது அவருக்கே நல்லதில்லை. பல கட்சியில் அடிபட்டு உதப்பட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அங்கே சான்ஸ் இல்லாமல் ஓரங்கட்டப்பட்டு அவங்களெல்லாம் எல்லாமே ஸ்பெண்ட் ஃபோர்ஸ், எல்லாமே செலவழிக்கப்பட்ட சக்திகள் எல்லாமே அவங்களெல்லாம் சேர்த்துட்டாருன்னா யங் யூத்தாக இருக்கிற அந்த விஜய் பார்ட்டி இருக்குல்ல அதோட பேர் தான் கெட்டு போகும். ஆனால் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. விஜய் இதில் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணும். இந்த மாதிரியான அடிபட்ட சரக்குகளெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஆனால் அந்த பேர்களை சொல்ல விரும்பல, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். மற்ற கட்சிகளிலிருந்து விஜய் கட்சியை சேருவதற்கு தயாராக இருக்காங்க, பொறுப்புகளும் கேட்டு வச்சுருக்காங்க. அந்த பொறுப்பு கொடுத்தால் அந்தந்த ஏரியாவில் அந்த மாவட்டங்களில் கட்சியை வளர்க்குறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு. விஜய் சேர்த்துக்க மாட்டாரோ? அவங்களெல்லாம் சேர்த்து ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது சார். அந்த கட்சியிலேயே அவங்கள ஓரங்கட்டி வச்சுருக்காங்கன்ற போது அவங்க ஏன் வந்து சேர்றாங்க? அவங்க எதுக்கு ஓரங்கட்டி வச்சுருக்கிறதால வந்து சேர்றாங்க? அந்தந்த கட்சிகள்லேயே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுன்ற போது ஏன் வந்து சேர்றாங்க? அவங்கள சேர்க்கறதுல என்ன இவருக்கு பயன் இருக்குது? நீங்கள் இருக்கிற கட்சியிலேயே உங்களை முக்கியத்துவமாக கருதில் உங்களை ஓரம் கட்டி வச்சுருக்கான். நீங்கள் விஜய் கட்சியில் வந்து சேர்ந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த கட்சியில் ஆக்டிவாக இருக்கிற 2 பேர் வராங்கன்னு சொல்லுங்கள், அவங்கள நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏடிஎம்கேல ஆக்டிவாக இருக்கார், டெய்லி அறிக்கை விட்டுருக்கார் ஒருத்தர், அவர் திடீர்னு நீங்கள் வந்து சேர்றாரு வச்சுக்கோங்க. சென்னை சேர்ந்த ஒருத்தர் வந்து சேர்றாரு வச்சுக்கோங்க, ஆக்டிவாக இருக்கார் பாலிடிக்ஸில், வேணாம்ப்பா நம்ம ஏடிஎம்கே சலிச்சு போச்சு, எதுவுமே இங்கே தேராது அப்படின்னு வந்து சேர்ந்தாருன்னா அது வந்து பவர்ஃபுல். அது அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிறவங்க வந்து சேர்ந்தால் அவருக்கு நல்லது. ஒரு கட்சியில் ஓரம் கட்டப்பட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஆளாகி இருக்கிறவங்களாம் சேர்த்துனாங்க வச்சுக்கோங்க, விஜய் பேர் தான் கெட்டு போகும். ஆனால் அரசியல் அனுபவம் உதவும் இல்லை? அவங்க அரசியல் அனுபவம் அவங்களுக்கே உதவாத போது விஜய்க்கு எப்படி உதவுன்னு? விஜய் புதுசாக வராரு இல்லைங்க, அவங்க இருக்கிற கட்சியிலேயே அவங்களுக்கு உதவாத போது, அவங்களுக்கு முன்னாடி வரத்துக்கு ஹெல்ப் பண்ணாத போது விஜய் கட்சிக்கு எப்படி உதவுன்னு கேட்குறேன். நீங்கள் உங்கள் அரசியல் அனுபவம் உங்கள் ஏற்றத்துக்கே பயன்படாத போது மற்றவங்களுக்கு எப்படி பயன்படுன்றேன். விஜய் கவனமாக இருப்பார். விஜய் கவனமாக இருக்கணுன்ற இந்த மாதிரி ஆட்கள்லாம் செய்யக்கூடாதுன்ற என்னுடைய கருத்து. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பாக திருப்பி மிக நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.